Welcome student, class 8 science unit 13 water part 2b properties of water. Water in the lesson la learning objectives are understand the importance, properties and uses of water, write the chemical equations for the reaction of water, explain water treatment method, discuss about different methods of softening water, know about causes and consequences of water pollution, list out the ways by which water pollution may be controlled. இதெல்லாம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் பார்த்துட்ருக்கோம். வாட்டர் இந்த லெசனில் உங்களுக்கு 6 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் காம்போசிஷன், செகண்ட் டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ், தேர்ட் டாபிக் யூனிவர்சல் சால்வெண்ட், ஃபோர்த் டாபிக் போர்ட்டபிள் வாட்டர், ஃபிஃப்த் டாபிக் வாட்டர் பொல்யூஷன், சிக்ஸ்த் டாபிக் கண்ட்ரோலிங் வாட்டர் பொல்யூஷன். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் காம்போசிஷன் அப்படிங்கிறதுல வாட்டரோட காம்போசிஷன் வந்து ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், எலக்ட்ராலிசிஸ் வாட்டரை எலக்ட்ராலிசிஸ் பண்ணோன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுங்கிற கேஸ் வந்து கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வாட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டுனது வந்து ஹென்ரி கேவண்டிஷ்ங்கிற சயின்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் லேபில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். வாட்டர் வந்து அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2:1 அப்படிங்கிறதுல இருக்கும். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸில் போன வீடியோவில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதில் 8 கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். Chemical properties, action towards litmus paper. Pure water is neutral and it shows no action towards litmus paper. இப்போ litmus paperங்கிறது வந்து யூனிவர்சல் litmus paperன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம வாட்டரில் போட்டோம்னு சொன்னால் எந்த ரியாக்ஷனுமே இருக்காது, பியூர் வாட்டராக இருந்தால். அதே மாதிரி லிட்மஸ் பேப்பர்லேயே ப்ளூ கலர் ரெட் கலர்னு இருக்கும். அதையும் நம்ம உள்ளே உள்ளே விட்டு பார்த்தோன்னா அதில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. ஸ்டெபிலிட்டி, வாட்டருக்கு வந்து ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து அதோட நிலைத்தன்மை எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். வாட்டர் இஸ் வெரி ஸ்டேபிள் காம்பவுண்ட். இட் டஸ் நாட் டிகம்போஸ் இன்டு எலமெண்ட்ஸ் வென் ஹீட்டட் டு ஆர்டினரி டெம்பரேச்சர். அப்போ சாதாரண டெம்பரேச்சரில் நம்ம கொடுத்துட்ருக்கப்போ அந்த வாட்டர் வந்து எலமெண்ட்டாக பிரிகை அடையாது. However, if it is heated to 200 degrees Celsius, 0.02% of water decomposes to form hydrogen and oxygen gas. 200 degree Celsiusக்கு நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜனாக மாறுது. இதில் 0 கட் பண்ணணும். கேட்டலிட்டிக் நேச்சர், அதாவது கேட்டலிஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணி விடுமே தவிர இது அந்த ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. இது நம்ம ஏற்கனவே வந்து ஹேபர் ப்ராசஸில் அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து மெட்டாலிக் அயன்கிறது வந்து கேட்டலிஸாக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கு, அது அணையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கையில் ஒரு சின்னதாக ஒரு குச்சி இருந்தால் கூட நம்ம அந்த திரியை தூண்டி விட்டு எரிய விடுறோம் இல்லையா, அந்த குச்சியை தான் நம்ம வந்து கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம். அதை நல்லா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி எரிய விட்டுட்டு ஆனால் குச்சியை வந்து அந்த ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. அதை தான் நம்ம வந்து கேட்டலிட்டிக் நேச்சர் அப்படிங்கிறோம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த வாட்டருக்கு இருக்குது. Water acts as a catalyst in a number of reactions. Perfectly dry hydrogen and chlorine gases do not react in the presence of sunlight. அந்த மாதிரி நிறைய கேட்டலிஸ்டாக வாட்டர் கேட்டலிஸ்டாக இருக்கக்கூடிய ரியாக்ஷன் நிறைய இருக்குது. இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, ட்ரை ஹைட்ரஜனும் குளோரின்கிற கேஸும் இருக்கிறப்போ சன்லைட்டில் இருக்கிறப்போ அமைதியாக தான் இருக்கும், ரெண்டு ரியாக்ட் பண்ணாது. ஆனால் ஏரில் மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னு சொன்னால், however in the presence of traces of water, the reaction takes place with the explosion to produce hydrogen chloride. ஹைட்ரஜன் ப்ளஸ் குளோரின் நமக்கு சேரும்போது அந்த சன்லைட்டு முன்னாடியில் மாய்ஸ்சர் அங்கே சேரும்போது நமக்கு 2HCl எக்ஸ்ப்ளோஷன் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் குளோரைடாக நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரியாக்ஷன் வித் மெட்டலோட எப்படி ரியாக்ட் பண்ணுது? வாட்டர் ரியாக்ட் வித் சம் மெட்டல்ஸ் சச் as சோடியம், பொட்டாசியம், கால்சியம் ரியாக்ட் விக்ரஸ்லி வித் வாட்டர் அட் ரூம் டெம்பரேச்சர். சாதாரண டெம்பரேச்சரில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம்லாம் ரொம்ப விகரஸாக அந்த வாட்டரோட ரியாக்ட் பண்ணும். சோடியம் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். டியூ டு த ஹீட் எவால்வ்ட் இன் திஸ் ரியாக்ஷன் த ஹைட்ரஜன் கேஸ் கேச்சஸ் ஃபயர் அண்டு பர்ன்ஸ். சோடியமும் வாட்டரும் வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜனும் கிடைக்குது. அந்த ஹைட்ரஜன் வந்து எளிதில் தீப்பிடிக்கக்கூடியதுனால ஃபயரே வந்து அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Activity,
fill a trough with water. ஒரு தொட்டியில வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். cut a small pieces of sodium with a knife. ஒரு கத்தி வச்சு அந்த சோடியமை நம்ம கட் பண்ணி and carefully drop it in the water. ரொம்ப கவனமாக தண்ணியில் போடுறோம். sodium react with water and dots across the surface of water. சோடியம் வந்து அப்படி தண்ணியில் கரைய ஆரம்பிக்கும். அந்த தண்ணியில் கரைய ஆரம்பிக்கும் போது இப்போ அது வந்து ஒரு நாப்தலின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது வந்து தண்ணியில் கரைய ஆரம்பிக்கும்போது சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே சமயம் டாட் அப்படின்னு சொன்னால் அந்த வாட்டரோட சர்ஃபேஸில் அது சுற்றி சுற்றி வரும். இப்போ இந்த ரெட் கலர் லேசர் இருக்க மாதிரி அந்த வாட்டரை எப்படி சுற்றி 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 துள்ளி குதிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே வரும். அதே சமயம் அதோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். A flame produced is also seen near the surface. அந்த சர்ஃபேஸில் ஒரு ஃப்ளேம் ப்ரொடியூஸ் ஆகிறதே நம்மளால் பார்க்க முடியும். இதை நீங்கள் யூடியூப்பில் வந்து ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் வித் வாட்டர் அப்படின்னு போட்டாலே நிறைய வீடியோஸ் நிறைய பார்க்கலாம் நீங்கள். மெக்னீஷியம் இஸ் லிட்டில் மோர் ஸ்லக்கிஸ். இது கொஞ்சம் ஸ்லக்கிங்கிறது மந்தமாக செயல்படும். இட் ரியாக்ட் வித் ஹாட் வாட்டர் அண்ட் கிவ்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். அதனால தான் இதை வந்து ஹாட் வாட்டரோட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நமக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்குது. அதனால தான் ஆரோ மார்க்கு கொடுத்துருக்காங்க. மெனி அதர் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஆக்சைட்ஸ் அண்டு ஹைட்ராக்சைடு. அப்போ அதே மாதிரி நிறைய மெட்டல்ஸும் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது ஒன்று மெட்டல் ஆக்சைடு இல்லைன்னா மெட்டல் ஹைட்ராக்சைடு கொடுக்கும். அயன் இஸ் ஒன் சச் மெட்டல் விச் ஃபார்ம்ஸ் அயன் ஆக்சைடு கால்டு ரஸ்ட். அதே மாதிரி அயன்கிறது ஒரு மெட்டல், அது வாட்டரோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா நமக்கு அயன் ஆக்சைடு கொடுக்கும். அப்படி கிடைச்சா அதுக்கு பேர் வந்து ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அயன் இஸ் யூஸ்டு இன் பில்டிங்ஸ், ஃபேக்ட்ரிஸ், பிரிட்ஜஸ், ஷிப்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ். இது நமக்கு தெரியும். த ஸ்லோ அண்ட் கிராஜுவல் ரஸ்டிங் ஆஃப் அயன் இஸ் கால்டு கரோஷன். அந்த ரஸ்டிங் மெதுவாக நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் வந்து கரோஷன் அப்படின்னு பேர். Do you know? Copper does not react with water at any temperature. இது ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின். நிறைய எல்லா மெட்டலும் மேக்ஸிமம் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது. காப்பர் மட்டும் வாட்டரோட ரியாக்ட் பண்ணலை. அதனால கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து அந்த காப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போவுமே காப்பரை பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால தண்ணி இல்லாமல் வந்து காப்பர் வெசலில் தான் வச்சு குடிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸே இப்போ ஸ்கூலுக்கு வந்து காப்பர் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் என்னன்னு சொன்னால் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். பண்ணலைன்னு சொன்னால் அடியில் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதை மாதிரி ஃபார்ம் ஆக விடக்கூடாது. தட்ஸ் ஒய் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பைப்ஸ் அண்டு பாய்லர். அதனால தான் பைப்பு பாய்லர்லாம் செய்கிறதுக்கு காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. ரியாக்ஷன் வித் நான் மெட்டல். இப்போ மெட்டலோட ரியாக்ஷன் பார்த்தா இப்போ நான் மெட்டலோட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ரெட் ஹாட் கார்பன் கோக்கு, அதாவது ஏற்கனவே எரிஞ்சு நம்ம வீடுகளில் விறகுலாம் வச்சு எரிச்சிட்டு மீந்து போயிருக்கக்கூடிய அந்த கறி இருக்கு இல்லையா, அது வந்து ரியாக்ட் வித் ஸ்டீம் டு ப்ரொடியூஸ் வாட்டர் கேஸு. அது ஸ்டீமோட ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் கேஸ் நமக்கு கொடுக்குது. வாட்டர் கேஸுங்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் சேர்ந்தது தான் வாட்டர் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. கார்பன் ப்ளஸ் வாட்டருங்கிறது இது ஸ்டீம். 1000 டிகிரி செல்சியஸ்க்கு நியர்லி ஹீட் பண்ணும்போது நமக்கு கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன்னு சொல்லக்கூடிய வாட்டர் கேஸ் நமக்கு கிடைக்குது. குளோரின் கேஸ் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் அண்ட் ப்ரொடியூசஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். குளோரின் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது சன்லைட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி ஆக்சிஜன் கேஸை வெளியில் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டரில் 5 கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். அந்த வாட்டர் வந்து லிட்மஸ் பேப்பரோட எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காது. ஸ்டெபிலிட்டி, வாட்டருக்கு வந்து பொதுவாகவே ஸ்டெபிலிட்டி கேரக்டர் வந்து மிக அதிகமாக இருக்கும். கேட்டலிட்டிக், நிறைய ரியாக்ஷனில் வந்து வாட்டர் வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகும். எஸ்பெஷலி ஹைட்ரஜனும் குளோரினும் வந்து தனித்தனியாக இருக்கும்போது சன்லைட்டில் ரியாக்ஷன் இருக்காது. ஆனால் கொஞ்சோண்டு எங்கேயாவது வாட்டரில் மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை ஏரில் கூட மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகிடும். மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் வந்து நமக்கு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. காப்பருங்கிற ஒரு மெட்டல் மட்டும்தான் வாட்டரோட ரியாக்ட் பண்ணாது. நான் மெட்டலோட வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸை வந்து வெளியில் விடும். அதே மாதிரி குளோரின்ங்கிறதோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஆசிடும் ஆக்சிஜனும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.